என்னது? என்ன சமைச்சிருக்க? என்னங்க? என்னாச்சு உனக்கு? என்னமோ பிரியாணில இனிப்பு போட்ட மாதிரி. என்ன டேஸ்ட் அது? வாயில வைக்கவே விளங்கல. இல்லங்க, இது வந்து காஷ்மீர் புலாவ். புலாவாவது கிலாவாவது மனுஷன் சம்பாதிக்கிறது வயிறார சாப்பிடறதுக்கு தான். அதுவும் நிறைவா சாப்பிட போறோம். சாப்பிடுற சாப்பாடு வயித்துல நிறைஞ்சா தானே நான் ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க முடியும். என்னத்தை கொட்டி என்ன செஞ்சு வச்சிருக்க நீ? என்னாச்சு உனக்கு? என்னங்க அது? என்ன அது? என்னன்னு கேக்குறேன். இதுவா? இது சப்பாத்தி. அத வை. நான் 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 இது நல்ல டேஸ்டா இருக்கும், சாப்பிடுங்க. என்ன உமாது? இது வேணா சப்பாத்தி தொட்டுக்க ஒரு இனிப்பும் புளிப்பும் இல்லாம ஒண்ணு பண்ணிருக்கீங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? ரொம்ப பசியோட வந்தேன், சித்திரவதை பண்றேன். இவ்வளவு நாளா இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாம் வாய்க்கு ருசியா தானே பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி டேஸ்டே இல்லாம பண்ணிருக்க? ஏடா, இந்த கன்றாவி தான் நீங்க எல்லாம் தின்றுக்கீங்களா? ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அப்பா, இதெல்லாம் கொஞ்சம் வெஸ்டர்ன் பா. என்னடா வெஸ்டர்ன்? என்ன வெஸ்டர்ன்? ஏடா, இந்த பிரியாணியில பழத்தை போட்டு பண்ணுவாங்களா? இல்ல இது என்னது இது? நான் இதுக்கு இனிப்பும் புளிப்பும் இல்லாம ஒரு சைட் டிஷ். ஒரு மனுஷன் சாப்பிடுவானா இத? சரி சரி, நான் இன்னைக்கு விரதம் நினைச்சுக்கிறேன். ஒரு காஃபி கொடு போ. ஐயோ, என்னங்க இது? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நாப்கின் எங்க? ஒரு நாள் கூட நீ இப்படி சமைச்சு நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? அது இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டிஃபரெண்டா. என்ன உமா சாப்பாட்டுல டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? சாப்பிடுறது இத்துருண்டு, இதுல என்ன டிஃபரன்ஸ்? வாயில கூட வைக்க முடியல. மாமா, இன்னைக்கு சமைச்சது அத்தை இல்ல, நான் தான் சமைச்சேன். அதான் பிரச்சனையா? அதானே பார்த்தேன். உன் கைப்பக்குவம் அதோட வாசனையிலே எனக்கு தெரியுமே. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம் கவிதா நமக்காக நெட்ல தேடி தேடி இது எல்லாத்தையும் படிச்சிருக்கா. ஏதோ கொஞ்சம் நம்ம வீட்டு டேஸ்ட் தெரியாம புளிப்பு காரெல்லாம் கொஞ்சம் கூட குறைய போட்டிருக்கா. அதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணுமா? எங்களுக்கும் தான் இந்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்த மருமக மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். நீங்க மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க? கல்யாணமான புதுசுல நான் ஆரம்பத்துல சமைக்கிறப்போ எவ்வளவு மோசமா சமைச்சேன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? அப்பெல்லாம் நீங்க நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. என்ன குறை இருக்குன்னு சொன்னீங்க? அந்த மனசு இப்ப எங்க போச்சு? பாவம் பாருங்க, அவ முகம் எப்படி வாடி போச்சு. பாவம் பள்ளிக்கூட குழந்தை மாதிரி நிக்கிறா. ஆமாப்பா, எங்களுக்கு கூட கொஞ்சம் முன்ன பின்னதான் இருந்துச்சு. ஆனாலும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னப்பா. சாரி கவிதா. கவிதா, இதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. இது ரொம்ப மோசம் இல்ல, ஓரளவுக்கு நல்லாதான் இருந்துச்சு. நீ மனசு சங்கடப்படாத. செஞ்சது யாருன்னு தெரியாதனால நீதான் செஞ்சியாக்கணும் நான் அப்படி பேசிட்டேன். இதுக்காக நீ வேற காரணம் எதுவும் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? வரேம்மா.
என்ன கவிதா? ஐம் சாரி அத்தை. ம்? நான் ரொம்ப சொதப்பிட்டேன்ல. சேச்சே, நீ எவ்வளவு போல்டான பொண்ணு, படிச்ச பொண்ணு, ஆ? தைரியசாலி நினைச்சிட்டு இருந்த, எதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்க? ம்? கண்ணத்தோட டேய் கண்ணா, அந்த சிவராமன் தாண்டா ஃபோன் பண்றாப்ல. நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியல. ஆமா, உங்க அப்பா எங்கடா இருக்காரு? அந்த ஆளு உள்ளதாம இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இடியே விழுந்தாலும் பேப்பர் இருக்க அத்தனையும் மனப்பாடம் பண்ணாம அவர் வெளியே வர மாட்டாரு. அதனால தைரியமா பேசு. அண்ணே, என்னம்மா? சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நாளா போனே காணும். என்னத்தம்மா சொல்றது? இப்படி ஏதாவது விசேஷம் இருந்தாதான் ஃபோன் பண்ண முடியுது. இல்லைன்னா பிசினஸ்ல நான் பிஸியா இருப்பேன். அம்மா ஸ்பீக்கர்ல போடுமா, நானும் கேட்பேன்ல. சொல்லுங்கண்ணே, நீங்க போன் போட்டாலே விசேஷம் தானே? நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? எல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி தான். நீங்க தப்பிச்சீங்கம்மா. அந்த ராஜாராம் தான் மகளுக்கு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வச்சிருக்காரு. அத உங்களுக்கு சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். என்னது, கல்யாணமா? எங்க யாருக்கும் தெரியாது என்ன? அட நீங்க வேற, இன்னைக்கு கல்யாணங்கிறது அந்த பொண்ணுக்கே தெரியாதே. அண்ணே, நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அந்த பொண்ணு தான் கிருஷ்ண மகன் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்குதே. வேற வழி இல்லாம நம்ம ஆளுகள்லயே ஒருத்தரோட மகனுக்கு காதும் காதும் வச்ச மாதிரி சம்பந்தம் பேசி முடிச்சிட்டாரு அந்த ராஜாராம். அண்ணே, இது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கே. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலா இல்லையா? அது எப்படி அந்த பொண்ணு சம்மதிக்கும்? மாட்டவே மாட்டேன்னு அந்த பொண்ணு சொன்னதுனாலதான் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. சும்மா சாமி கும்பிடுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க போல. அங்க வச்சு அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்ட போறாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. இதுதான் அந்த விஷயத்திலே பியூட்டி. அண்ணே, கல்யாண பொண்ணுக்கு கூட தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுண்ணே? நான் சங்கத்துல இல்லைனாலும் சங்கத்து ஆளுங்களோட இன்னும் தொடர்புல தானே இருக்கேன். எல்லா விஷயமும் என் காதுக்கு வராம போயிருமா? சரி, நல்ல செய்தி உங்க காதுலயும் போட்டு வைக்கலாமேன்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். சரிம்மா, நான் வச்சுட்டுமா? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வச்சிருங்க. டேய் கண்ணா, எங்க போட்ட குண்டு எங்க போய் வெடிச்சிருக்குன்னு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம்னு சொல்றாரு. ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா. என்ன, அந்த கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா, ஏய், என்னடி, என்ன கல்யாணம்? என்ன பார்க்க முடியாம போச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சுமதி ஃபோன் பண்ணியிருந்தா. அவ நம்ம சொந்தத்துல ஏதோ கல்யாணத்துக்கு போனாளா. அந்த கல்யாணத்துல கண்ணனுக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்காளா. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த கல்யாணத்துக்கு என்னால போக முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாங்க. ஆமா, இவன் கெட்ட கேடுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். இவன் தினமும் குடிக்கிறத நிறுத்த சொல்லு. என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? நம்ம கண்ணன் இப்பெல்லாம் குடிக்கிறதே இல்ல தெரியுமா? நிறுத்திட்டான். என்னது, நிறுத்திட்டானா? எவ்வளவு நாளா குடிக்கல? 5 நாளா குடிக்கலங்க. மம்மி 6 நாள். 6 நாளா குடிக்கலங்க. 6 நாளா குடிக்காம இருக்கிறது ஒரு சாதனையாக்கும். முதல்ல இவனை குடிக்காம 6 மாசம் இருக்க சொல்லு. அப்புறம் பொண்ணு பார்க்கலாமா வேணாமான்னு நம்ம யோசிப்போம். ஆளும் மூஞ்சம் பாரு, குடிகார பையன். இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடு. ஆமா ஆமா, உன் புருஷன் அப்படியே அரவிந்த் சாமி. ஆளை பார்த்து அடுப்புல வந்து சாமி மாதிரி இருக்காரு. இவர் என்ன குறை சொல்லிட்டு போறாராக்கும். இந்த ஆளு இருக்கிறவரை எனக்கு கல்யாணம் நடக்காதுமா, நடக்கவும் விட மாட்டாரு. டேய் விடுடா கண்ணா, இந்த ஆளு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னா நம்ம காத்துட்டு இருக்கோம். அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அந்த அவந்திகா பொண்ணோட கல்யாண மேட்டர் இவர் காதுல விழாம போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. ஏமா பேசாம இந்த ஆள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா இன்னும் நல்ல வைத்தறிச்சல் படுவார்ல. ஐயோ, நீ வேறடா. இந்த ஆளுக்கு தெரிஞ்சா காரியமா கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. ஆமா ஆமா, உன் புருஷன் எந்த வேலையை ஒழுங்கா செய்யறாரோ இல்லையோ, அந்த குடும்பத்துக்கு உசுறு கொடுக்குற வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யறாரு. நல்ல காரியம் நடந்திருக்கு. அவரை பத்தி எதுக்கு பேசிட்டு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏதாவது பாயசம் பண்ண? இதோ 5 நிமிஷம்டா, அம்மா உனக்கு பாயசத்தோட வரேன். சக்கரை முந்திரிலாம் நிறைய போடுமா?
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணி கேட்டியா? வந்துட்டோன்னு SMS கொடுத்துருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. கடைசி நேரம் வரைக்கும் உன் பொண்ணை கண் கொத்தி பாம்பா பாத்துக்கணும்டா. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல அத்தனை பேரும் இருக்கிறப்பவே எல்லாருக்கும் கடுக்கா கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடினவ. இங்கிருந்து தாலி கட்டாம அவ வெளியில போக கூடாது, பாத்துக்கோ. அவளை அதுக்கு தானே எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளையோட அப்பா என்னவோ பிளான் பண்ணிருக்காராம். என்ன பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காரு. எப்படியோடா எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. ஏண்டி, ஆத்தாளு மகளும் ஏன் இப்படி ஆடி அசைஞ்சு வர்றீங்க? நல்ல நேரம் போறதுக்குள்ள போக வேண்டாமா? சீக்கிரம் வாங்க. எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்கப்பா. சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரியே காலைல 5 மணிக்கே வந்துட்டோம். அவங்களும் வந்துட்டாங்க சார். சரி சரி சரிங்க, வேலையை பாருங்க, நான் கூப்பிடுறேன். சரி. மிஸ்டர் ராஜாராம், அவங்க வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர் தானே? கையில கேமரா வச்சிருந்தாங்கல்ல, அத பாத்துமா உனக்கு தெரியல? அவங்க எதுக்கு இவரை பார்த்து விஷ் பண்ணணும்? ஆமா, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இது என்ன கேள்வி? தெரிஞ்ச பசங்க ஏதாவது கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா, யாருக்கு கல்யாணம்? ஏண்டி, கோயில்ல முகூர்த்த நாள்னா 1000 கல்யாணம் நடக்கதான் செய்யும். எல்லா கல்யாணத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இவன் என்ன இந்த கோயில் தர்மகர்த்தாவா? ஏதோ தெரிஞ்சவன் வந்து வணக்கம் சொன்னா அதுக்கு 1000 கேள்வி கேக்குற? ஆடி அசையாம சீக்கிரம் வாங்கடி, பூஜைக்கு நேரம் ஆகுது. என்னப்பா இன்னும் ஆளக்கணும்? இதோ வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? வாங்க மதுரை, நல்லா இருக்கேன்ப்பா. ஹலோ மிஸ்டர் மாணிக்கிட்டவனே, என்ன இந்த பக்கம்? ஏண்டி, உனக்கு மரியாதையாவே பேச தெரியாதா? கேள்வி, மானங்கிட்டவனுக்கு எதுக்கு மரியாதை? அவனே வாயை மூடிட்டு இருக்கான், உனக்கு என்ன வந்தது? நீயும் வாயை மூடிட்டு சும்மா இரு. சொல்லுங்க மானங்கிட்ட மாப்பிளை, என்ன இந்த பக்கம் வெள்ளையும் சொல்லியுமா? கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். ஓ, நீங்க வந்திருக்க கல்யாணத்துக்கு தான் இந்த போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் இல்லம்மா? வீடியோகிராஃபர், இந்த பையனை நல்லா சூப்பரா வீடியோ எடுங்க, சரியா? அவங்க என்ன நல்லா தான் வீடியோ எடுப்பாங்க. ஏன்னா கல்யாணமே எனக்கு தான். ஓ மை காட், பரவாயில்லையே. அன்னைக்கு நான் உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புனதும் மனசு மாதிரி வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமா, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கு வந்த அந்த அப்பாவி பொண்ணு யாரு? அது அவளும் ஒரு கெட்டு போன பொண்ணு தான். அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். வரே வாவ், கடைசி வரைக்கும் சுத்தமான மானம் கெட்டவனாவே இருக்கணும்னு முடிவு பண்ணி நடக்கிறீங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன் மானம் கெட்டவனே நான் கூப்பிட்டதுக்கே கூச்சம் வரல, இப்ப கை கொடுக்கறதுக்கா கூச்சப்படுறீங்க? ஏய் அவந்திகா, கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம என்ன பேசிக்கிட்டு இருக்க? வா போய் சாமி கும்பிடுவோம். இல்லையே, சம்திங் ராங்கா தெரியுதே. ஆமா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பதட்டப்படுற? சொல்ல போனா என்ன கோவிலுக்கு வர வச்சதே கொஞ்சம் ராங் மூவா தெரியுதே. ஓ, உன் பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு கிழவி. என்னையா ஏமாத்த பாக்குற? அது வந்து சும்மா சமாளிக்க பார்க்காத. இந்த மானங்கிட்டவனோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண தானே என்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்க. பாத்துக்கோமா, இவங்க நீங்க கூட்டிட்டு வந்தது சாமி கும்பிட இல்ல. லூசுத்தனமா நீயும் சாமி கும்பிடணும், பொங்கல் வைக்கணும்னு பின்னாடியே வந்துட்ட. நீ சொன்னேன்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். டேய் ராஜாராம், உன் பொண்ணு இன்னும் கண்டுபிடிக்கலடா. லேட் பண்ணாம கல்யாண ஏற்பாட்டை ஆரம்பி போ. இந்த கல்யாணத்துக்கு போய் என்ன பில்டப், என்ன ரகசிய ஏற்பாடு?
இவ்வளவு ஏற்பாட்டுக்கும் காரணமான அந்த பொண்ணை நான் பார்க்கணுமே. அவளை பார்த்து என்னோட ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கணுமே. மிஸ்டர் மானங்கெட்டவன், உங்க உட்பியை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? என்ன பொண்ணை தானே பார்க்கணும்? போ, அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும், அதுல ஒரு கண்ணாடி இருக்கும், அதுல போய் பாரு. பொண்ணு யாருன்னு உனக்கே தெரியும். ஓகே. கண்ணாடினா அப்ப நான் தான் பொண்ணா? ஆமா, நீதான். ஏய், ஏய், என்ன ஷாக் ஆயிட்ட? ஆமா, நீதான் பொண்ணு. உனக்கும் என் மகனுக்கும் தான் கல்யாணம். என்ன பண்ண போற? என்ன ஆட்டம் போட்டடி ஓடு காலி கழுது. நீ இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டா நாங்க விட்டுருவோமா? எவ்வளவு பொய், எவ்வளவு பித்தலாட்டம். கெடாமலேயே கெட்டு போனதா சொல்லி டிராமா போட்டு எங்களை நம்ப வச்சல. அதுக்கு தான் கோயிலுக்கு போலாம் வான்னு நைச்சியமா கூட்டிட்டு வந்து இங்கேயே வச்சு தாலி கட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம், அவ்வளவுதான். என்னங்க, என்ன சொல்றாங்க இவங்க? ஏய், வாய மூடு. இந்த முடிவை எடுத்தது நானு. என் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். இவள அந்த மாப்பிளைக்கு தான் கட்டி வைப்பேன். பெத்தவளா லட்சணமா வந்து அச்சதைய போட்டுட்டு போ. என்ன கண்ணு இந்த மொழி முழிக்கிற? ஓ ரேஞ்சுக்கு நீ இவ்வளவு நடிச்சா எங்க ரேஞ்சுக்கு நாங்க எவ்வளவு நடிப்போம்? ஒழுங்கு மரியாதையா என் பையன் கையால தாலிய கட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா எங்க வீட்டுக்கு வர்ற வழிய பாரு. முடியாது. என்னோட சம்மதம் இல்லாம எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். நீங்க இப்படி பண்றது மட்டும் நடராஜுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணிட முடியும்? அதுக்கும் சேர்த்துதாம்மா எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். நான்சென்ஸ். நான் செத்தாலும் இவனை என் கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். நீ சம்மதிப்பம்மா, சம்மதிச்சுதான் ஆகணும். உன்னோட ஆளு அதான் அந்த நடராஜ் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? என்ன உளறீங்க? உளரலம்மா, உண்மையை சொல்றேன். உன் ஆளு நடராஜ் இருக்கானே, அவன் இப்ப வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு கார்ல போயிட்டு இருக்கான். அவனோட காருக்கு பின்னாலேயே ஒரு லாரியும் முன்னால ஒரு காரும் போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், முன்னால போற கார் பிரேக் போடும், உன் ஆளும் வண்டியை நிறுத்துவான், பின்னாடி வர லாரி ஃபுல் ஸ்பீட்ல வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அந்த நடராஜ் வாழ்க்கையில எந்த சுகத்தையும் அனுபவிக்காம டைரக்டா யமலோகத்துக்கு போயிடுவான். பாக்குறியா? அம்மா, இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். ஆட, நான் ஏமா போய் சொல்ல போறேன்? நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா என்ன பண்றதுன்னு தான் முன்னேற்பாடா இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் போனை எடு, அந்த நடராஜுக்கு போனை போட்டு நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கேட்டுப்பாரு. அப்புறம் உண்மை என்னன்னு உனக்கே தெரிஞ்சிட போகுது. ஒரு நிமிஷம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, காதலிச்சவனை காப்பாத்தி தொலைப்போம்னு போன்ல இந்த மாதிரி ஆபத்துன்னு அவனுக்கு தகவல் சொல்ல வாயை திறந்த ஞாபகம் வச்சுக்க, அடுத்த செகண்டே பின்னால வர லாரி அவனை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? அட பாவிங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா? உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? பெத்த பொண்ணையே போய் மூணாவது மனுஷனுக்காக அவ விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே. அடசி, வாய மூடு. அப்பாவா? அப்பா அப்பாக்கு தர மரியாதை அது. பொட்ட புள்ள என்ன ஆட்ட காட்டின நீ? என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி கேவலப்படுத்தினது இல்லாம அசிங்கமும் படுத்தின. அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய், வாய மூடு. உனக்கும் சேர்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மாப்ள, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், உன் சேட்டையை காட்டாம சைலண்டா போய் சேலையை மாத்திட்டு வா. போ.